மெடிசன் இல்லாத பாடியாக இருந்தால் 1 மணி நேரத்தில் ஆகிடும். கொஞ்சம் டிசீஸ் இருக்கிற பாடி, கேன்சர், இந்த HIV இது மாதிரி டிசீஸ் இருக்கிற பாடியெல்லாம் 1.5 மணி நேரம் சமயத்தில் 2 மணி நேரம் அந்த வெள்ளை அணுக்கள் உடம்புல இல்லை இல்லைங்களா? அப்படிங்கும்போது அந்த மாத்திரை மருந்தை சாப்பிட அந்த உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுது. அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் ஆகும்போது உடம்பு பூரா உப்பு சத்து ஆகிடுது. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த பர்னர்ஸ் அந்த உடம்புலேருந்து வர நீர் அணைக்கும். அப்போ நாங்கள் மறுபடியும் 2 சிலிண்டர் போட்டு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸை கூட்டி ஏற்றி கொடுக்கும் பட்சத்தில் தான் அதை எரிக்கணும் பார்ப்போம். காட்டன் கிளாத் மட்டும்தான் போடுவோம். ஆமாம், மற்றபடி அவங்க எத்தனை போட்டிருந்தாலும் எடுத்து நாங்கள் அந்த பக்கம் போட்டு நெருப்பு வச்சு பற்ற வச்சுருவோம். எந்த மாதிரியான உடல் வந்து சீக்கிரமே எரிஞ்சு முடிஞ்சிடும்? நல்ல குண்டா இருக்கிறவங்க கொழுப்பு சத்தா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கொழுப்பு அதில் அப்படியே அந்த மத்தாப்பு வரும் பாருங்க, பட்டாசு தீபாவளி இதில் மத்தாப்பு எப்படி வரும் அது மாதிரி அந்த கொழுப்பு அந்த எரியும் போது சத்தம் வராது. அதில் அப்படியே அந்த மத்தாப்பு எரியறப்ப ஒரு பொருள் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த கொழுப்பு இறங்கும் போது அந்த பாடி சீக்கிரம் பாயில் ஆகும். முன்பக்கமாக எரிஞ்சு இந்த கை கால் இதெல்லாம் சீக்கிரம் எரிஞ்சிடும். இந்த முதுகு தண்டு உடம்பும் இந்த ஹார்ட் இதய பக்கம் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா ஆகாது. ஏன்னா உடம்புல எத்தனை அடி இருந்தாலும் மனுஷனுக்கு இந்த முதுகெலும்பு தான் ஆதாரம். அதனால அந்த கள்ளி செடி பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி அதை சுருண்டு வரும் எரியும் போது. அதை சுருட்டி பர்னர்ல கொடுத்தாதான் அது அந்த அதுதான் அது அந்த கடைசி அந்த நிக்கிறது அந்த முதுகு தண்டு உடம்பு தான் உங்களுக்கு அப்படி நிக்கிறது எரிஞ்சு. இதெல்லாம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி 1 hour கழிச்சு நீங்க இங்க பக்கத்துல தான் 1 hour வெளியில வந்து திறந்து பார்க்காமலாம் இருக்க முடியாது சார். நாங்க எல்லாம் வெளியில அனுப்பிச்சிட்டு சட்டரை போட்டு இந்த பர்னர்ல எப்படி ஃபார்ம் ஆகுது அந்த பாடி மேல கரெக்டா பொசிஷன்ல இருக்கான்னு பார்த்துட்டு மறுபடியும் அந்த இருக்கிற மீதி ட்ரெஸ் இதெல்லாமே நாக் அவுட் பண்ணி விடுவோம். அப்போ சீக்கிரமா ஏறும். சீக்கிரம் ஏறும். அதாவது அவங்க சீக்கிரம் அப்போலாம் இவங்களா போக சொல்லிடுவீங்க. ஆமா, ஏத்தி முடிச்சு ஷட்டர் போட்டோம்னா அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா கிளம்பி தோட்ட வேலை தான். ஸ்டார்டிங்ல இது போல அந்த எலும்பெல்லாம் பார்க்கும்போது அந்த சுருக்கு பையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு முதல்ல பயங்கிறது பாடி உள்ள எரிக்க போகும்போது தாங்க சார் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நாங்க தோட்ட வேலை தானே பார்த்தோம். அந்த மாதிரி வண்டியில வரும், கொண்டு வந்து இந்த இதுல வைப்பாங்க. கொஞ்சம் எல்லாம் அழுவாங்க, பிடிப்பாங்க. கொஞ்சம் அப்பான்னு அழும்போது என்ன அறியாம எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஏன்னா அப்பா பாசமா இருந்ததுனால. ஃபர்ஸ்ட் தோட்ட வேலை எப்படின்னு வாரீங்க, அடுத்து மாதிரி புதைக்கப்பட்ட இடங்களை வந்து இடிக்கும் போது அந்த சுருக்கு பை எலும்புகள்லாம் அதெல்லாம் பார்த்தோம். பார்க்க எங்களுக்கு வந்து ஒரு பயம் போயிடுச்சு. அப்ப பயம் போக ஆரம்பிக்குது. அதற்கு அப்புறம் பிணம் அந்த எரிக்கிற பணியில உள்ளுக்குள்ள ஜென்ஸ் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க நாமக்கல் மயானத்துல. அப்ப அவங்க வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும், இதுக்கு மேல எங்களால செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப நானும் இந்த என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இல்ல நாங்க செஞ்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே. ஆமா, அவங்களும் பண்ணோம், மலர்குடின்னு பேருங்க. அவங்க நானும் சேர்ந்து ஒரே நாள்ல 16 பாடி வரைக்கும் செஞ்சோம். 3 பாடிக்கு மேல செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க ஜென்ஸ். நாங்க செஞ்சு காட்டுறோம்னு ஒரே நாளையில, அதுவும் பெரிய கார்த்திகை அன்னைக்கு எல்லாம் சுத்தி கோயில் இருக்கிறதுனால யாரும் இறந்த சவத்தை வைக்க கூடாதுன்னு அடுத்தடுத்து எடுத்துட்டு வந்தாங்க. 16 பிணங்கள் ஒரே நாளையில. 2014 ஒரு தீபாவளி சமயத்துல ஜவுளி எடுத்துட்டு ஒரு ஃபேமிலி வண்டியில போய் பஸ்ல ஆக்சிடென்ட் ஆகி 4 பேருமே ஸ்பாட் டெத்துங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த. ஆமா, அந்த குழந்தைக்கு 6 வயசு, அந்த பையனுக்கு 4 வயசு. பேரண்ட்ஸ் அவங்க இந்த பொண்ணு வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. அந்த பையன் சின்ன குழந்தை, 4 வயசு பையனை போய் என்னன்னு பண்ண முடியும்? அதனால அதுக்கும் கொஞ்சம் கூறு போட்டு எல்லாம் கட்டி தான் கொடுத்துருந்தாங்க. அதை கொண்டு வந்து போட்டு அவங்க அழுகும்போது என்ன பண்றது, எப்படி என்ன பிரிக்க கூடாதுங்கிறாங்க. அந்த சின்ன பையனை அந்த பெரிய உள்ள பெட்டு பாத்தீங்கன்னா தெரியும், அதுல வைக்கவும் முடியாது. அப்புறமா அப்படியே யோசனை பண்ண ஒரு யோசனை வந்தது. அம்மாவும் பையனும் என்னைக்கும் ஒரு குடும்பத்துல பெட்டா இருப்பாங்க. அதனால பையனை தூக்கி அம்மா மேல கம்பி போட்டு கம்பி போட்டு கட்டியாச்சு. கட்டி ஆமா கட்ட சொன்னோம். கூட வேலை இருக்கிறவங்க எல்லாமே சேர்ந்து செய்யறோம். கட்டிட்டு அந்த பையன் மேல மட்டும் முதல்ல பர்னர்ஸ் அடிக்கிறோம் பாடி மேல. அதெல்லாம் எல்லாம் பாயில் ஆகி ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த லேடி மேல, அப்புறம் 2வது அப்பா பொண்ணு அதே மாதிரி அவங்க 2 பேரையும் பாசம் அப்படிங்கிறது. ஆமா, அப்படியே கட்டி வச்சு எரிச்சு அப்புறமா அஸ்தி அள்ளி கொடுத்தோம். அது ஒரு சம்பவம். அப்புறம் ஒரு லேடிக்கு பிரசவம் ஆனதுல ரொம்ப ப்ளீடிங்காக போய் இறந்துட்டாங்க. அந்த குழந்தையும் இறந்துருச்சு. அவங்களும் அதே மாதிரி சொல்றாங்க, குழந்தைய தனியாக புதைச்சு அம்மாவை தனியாக எரிக்க மாட்டோம், 2மே செஞ்சு கொடுங்க. அப்பயும் சேம் அதே மாதிரி பண்ணி கொடுத்தோம். இந்த 2 சம்பவமும் என்னோட உயிர் போகும்போது கூட என்னால் மறக்க முடியாது. அப்பயும் கோவிலில் போய் எப்படி வேலை செய்வோம், துடைக்கிறது, பெருக்கிறது, விளக்கேற்றுறது, அது மாதிரி தான் இங்கேயும் எங்களுக்கு ஒன்றுமே தோணாது. இந்த பணி அப்படிங்கிறத ரொம்ப ஆத்மார்த்தமா தொடர்ந்து செய்ய ஆசையா? இதை விட வேறு பணி கிடைச்சா நான் போயிடுவேன், விட்டுட்டு போகவே மாட்டேன். என்னோட இறப்பு இந்த மின்மயானத்திலே நிகழ்ந்தாலும் எனக்கு சந்தோஷமே.